சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரோகிணி தன்னோட தாலியை அடகு வச்சு தான் ஸ்ருதியோட அம்மாவுக்கு பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. விஜயா இருந்துக்கிட்டு அண்ணாமலை கிட்ட உடனே ரோகிணிக்கு தாலியை மீட்டு கொடுக்கணும், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. எப்படி மீனா இது நாள் வரைக்கும் மஞ்ச கைத்தோட தானே இருந்தா, அவளுக்கு முத்து தானே தாலி வாங்கி கொடுத்தான், அதே மாதிரி மனோஜை வாங்கி கொடுக்க சொல்லு, நான்லாம் சல்லி பைசா கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம முத்து மறுத்துறாரு. ஸோ விஜயா இருந்துக்கிட்டு இருமா, காசு அரேஞ்ச் பண்ணி நான் உனக்கு தாலி வாங்கி தரேன் அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இந்த மஞ்சக்கயிறை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் சென்டிமெண்ட்லேயே ஓட்டிடலாம் அப்படின்னு ரோகிணி முடிவு பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. இங்கே மீனா வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. இதை கவனிக்கிற நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா ரூமில் போய் படு, நான் உனக்கு மாத்திரை வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ மீனாவும் டயர்டில் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்ற ரோகிணியும் மனோஜும் மீனாவை பார்த்துட்டு நேராக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பற்றி வச்சிடுறாங்க. விஜயாவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோவில் பார்த்த மாதிரி மீனாவை ரொம்பவுமே கேவலமாக பேசி வெளியே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. இதை நம்ம முத்து பார்த்துட்றாப்புல. பார்த்துட்டு சும்மா இருப்பாப்லையா பிரச்சனையை கிளப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஸ்ருதியும் வந்துடுறாங்க. ஸ்ருதியும் ரவியும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரியே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு நான் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், எனக்கு நிறையா வேலை இருக்கும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரூமில் ஏசியில் படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும், அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னமோ பெரிய இவன் மாதிரி கதையாக அளந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதுக்கு ஃபைனலாக என்ன முடிவு பண்ணுறாப்புல அண்ணாமலைனா, சரி விஜயா, மீனா, ரோகிணி இவங்க 3 பேரும் ஒரு ரூமில் தூங்கட்டும், அதே மாதிரி நம்ம 3 பேரும் ஒரு ரூமில் தூங்கிடுக்குவோம். ஸோ இதுக்கு இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேராக போயிட்டு ஒரு ரூமில் தூங்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதன் மூலிமா என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.